ஹாய் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு சைடு வந்துட்டு வல்லாரக்கீரை போட்டிருந்தோம்ல, அது வந்து பறிக்கவே இல்லைப்பா, அப்படியே இருக்குது. குளிர் வந்துட்டதுனால பறிக்கலை. பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, நமக்கு வயிற்றுக்கு சேர மாட்டேங்குது. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லெமன் கிராஸ்லாம் அந்த குளிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாடி அதெல்லாம் நாங்கள் பறித்து விட்டுட்டோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கீரையுமே மொத்தத்துக்கே போயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை மரத்தில் பாருங்கள், பழம் பழுக்கவே இல்லை. பப்பாளி அதே மாதிரி லெமனுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது, இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. பச்சை பொன்னாங்கண்ணி கீரையுமே அதே தான், யூஸுக்கு எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள், நம்ம மாடியில் வச்சுருந்த அந்த தொட்டியெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கு. டேபிள் ரோஜா, அப்புறமா துளசி அப்படின்ட்டு. மல்லிகைப்பூ செடியில் இலையே இல்லை. இங்கே நிறைய லெமன் கிராஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா அதில் நாங்கள் பறிக்கிறதே இல்லை, அதனால். அப்புறம் ரோசா பூ பாருங்கள், கவாத்தே பண்ணி விடலை, ஆனால் மொட்டு விட்டு அது எப்படி பூ பூத்துட்ருக்குது. இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு ஏன் கார்டனை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் கொண்டாடுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ நான் காமிக்க பார்த்துருப்பீங்க, அந்த தரையெல்லாம் பிளாங்காக இருக்குதுல்ல, ப்ளைனாக, அது எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதோட கீழேயுமே வாழை தோப்புக்குள்ளேயுமே எல்லாமே கீழே தரையில் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, க்ளீன் பண்ணிட்டோம். நிறைய நம்ம நண்பர்கள் வருவாங்க. முருங்கையெல்லாம் பாருங்கப்பா, அப்படியே மொறுன்னு ஆகிப்போச்சு. வெயில் வந்ததுக்கப்புறம் தான் நல்லாவே தலையும். இப்போ எந்த கீரையுமே ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறதே இல்லை, குளிர் வந்துட்டதுட்டு. இப்போ வந்து வாழைத்தார் வெட்டலாம் அப்படின்ட்டு இந்த இலையெல்லாம் தொங்கிட்டு இருந்தெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க பசங்க. இங்கே உள்ள முருங்கை அப்படி தான் இருக்குது. அந்த பக்கம் 2 தார் வந்து ஒன்றா இருக்குது. அது ஆல்ரெடி வெட்டியாச்சு, முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நான் அதுக்கு முன்னாடி வெட்டுறதுக்கு முன்னாடி, ஆனால் வெட்டுறதை காமிக்க முடியல உங்களுக்கு. நம்ம செல்லுதே அப்பப்போ மக்கர் பண்ணி விட்டுறது, அதனால் எடுக்கலை. இது வந்துட்டு மாட்டு சாணி, இது வந்து ஊற போட்டிருந்தோம். அதை வந்து ஃபெர்டிலைசருக்கு வேணும்ன்ட்டு வேப்பலை போடாமல் வெறும் சாணி மட்டும் ஊற போட்டிருக்கோம், அதை எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த செடியில் 2 நாளைக்கு முன்னாடி பூத்த பூ அப்படியே மெதுவாக அந்த ஒரு இதில் கூட விழுகாமல் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கான காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம்